அப்ப நீ நர்ஸ கொலை பண்றது அவ வீடியோல மாட்டிருக்கு. இத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. நான் ஃபாரின் போயிட்டேன். அப்ப நர்ஸ் நிர்மலா சூசைட்னு நியூஸ் வந்திருக்கு. அத பார்த்து ஸ்ருதி ஷாக் ஆயிட்டா. அவ ஜர்னலிசம் படிச்சவ. இயல்பாவே சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்னா அவளுக்கு கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்தி. அதனால ஒரு மர்டரை மீடியாவும் போலீஸும் சூசைட்னு சொல்றப்போ துடிச்சு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு அவ ஆசைப்பட்டா. ஆனா நான் ஊர்ல இல்லாதனால அவளால அது முடியல. அதுவும் நல்ல நேரம் சேகர். நான் ஃபாரின்ல இருந்து வந்ததும் விஷயத்த சொல்லி அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ எனக்கு போட்டு காமிச்சா. அதுல நீ நர்ஸை கீழே தள்ளி விட்டு கொலை பண்றத நான் பார்த்து ஷாக் ஆயிட்டேன். ஸ்ருதியை போலீஸ் கிட்ட போவிடாம தடுத்து நிறுத்திட்டு தான் அன்னைக்கு நான் உன்னை வந்து பார்த்தேன். சரி, என்ன நீங்க காட்டி கொடுக்க மாட்டேன்னு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துட்டு போனீங்க. அப்புறம் எதுக்கு உங்க பொண்ணு அந்த மீனாட்சியை பார்க்க போனா? அது சொல்லுங்க. நான் என்னதான் தடுத்தாலும் என் பொண்ணோட மனசாட்சி கேட்கல. அதனால நர்ஸ் நிர்மலா விஷயத்துல அவ கொலைக்கு முன்னாடி என்னென்ன நடந்திருக்குன்னு தான் பத்திரிகை ஃப்ரெண்ட்ஸ் மூலமா விசாரிச்சு டீடைல கலெக்ட் பண்ணிருக்கா. அப்பதான் நர்ஸ் நிர்மலா மேல மீனாட்சி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க விஷயம் என் பொண்ணுக்கு தெரிய வந்திருக்கு. அதனால தான் அவ மீனாட்சியை பார்க்க போயிருக்கா. அவ மீனாட்சியை பார்த்து பேசுறதுக்குள்ளதான் அந்த விஷயம் கேள்விப்பட்டு நான் போய் தடுத்துட்டேன். அந்த மீட்டிங்கே நான் டிராப் பண்ணிட்டேன். இதுதான் சேகர் நடந்தது. அப்போ நான் ஆபத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கேன்னு நினைக்கிறேன். இது பாருங்க ராஜரத்னம், உங்க பொண்ணு மூலியமாவோ இல்ல உங்க மூலியமாவோ என் விஷயம் வெளியில போச்சு, அடுத்த நிமிஷம் உங்க வண்டவானெல்லாம் அம்பலம் ஆயிடும். இத பத்தி தான் ஏற்கனவே பேசி ஒருத்தரை காட்டி கொடுத்துக்க மாட்டோம்னு முடிவு பண்ணியாச்சே. அப்புறம் என்ன? அப்படி முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தானே உங்க பொண்ணு மீனாட்சியை பார்க்க போயிருக்கா. இது பாருங்க, இனிமேட்ல அப்படி நடக்க கூடாது. நடக்காது சேகர். சரி, அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் கொடுங்க. என்ன இப்படி பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீ உன்கிட்ட இருக்கிற என்ன பத்தின ஆதாரத்தை முதல்ல கொடு. அடுத்த நிமிஷம் அந்த வீடியோ கிளிப்பிங் உன் கைக்கு வந்து சேரும். ஹலோ, என்கிட்ட இருக்கிற ஒன்ன பத்தின டீடைல்ஸ் நான் வெளியில சொன்னாதான் உண்டு. ஆனா என்ன பத்தின விஷயம் அப்படி இல்ல. இது உன் பொண்ணுக்கும் தெரியும். அவ கையில ஏதோ எவிடன்ஸ் இருக்கு. இல்ல சேகர், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவ சிஸ்டத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்ததை தான் நான் டெலீட் பண்ணிட்டேனே. இல்ல எனக்கு டவுட்டா தான் இருக்கு. கையில எவிடன்ஸ் இல்லாம உன் பொண்ணு மீனாட்சியை பார்க்கறதுக்கு போய் இருக்க மாட்டா. இது பாருங்க ராஜரத்னம், நான் பிளாட்ஃபார்ம்ல இருந்து வந்துடுறேன். திரும்ப நாங்க போறதை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனா நீ அப்படி இல்லை. பிளாட்ஃபார்ம கார்ல போகும்போது கூட திரும்பி பார்க்காதவன். நீ அங்க போனேன்னு வச்சுக்க, பயங்கர கேவலமா இருக்கும். அதனால பார்த்து புத்திசாலித்தனமா நீ நடந்துக்கோ. இது பாரு, என்ன நீயோ பொண்ணோ தெருவில் நிக்க வைக்கணும்னு நினைச்சீங்க, உங்களை நான் பிளாட்ஃபார்ம்ல குடியேற வச்சிருவேன். வரேன். நல்லா கேட்டுக்கோ ராஜரத்னம், உன் பொண்ணு விஷயத்தை நீ உடனடியாக நடவடிக்கை எடுக்கல, அப்புறம் நான் ஏன் வேலையை காட்ட வேண்டியது இருக்கும். அதுக்காக நான் எவ்வளவு லோ கிளாஸ் ரேஞ்சுக்கும் இறங்குவேன். ஜாக்கிரதை. வேண்டாம் சேகர், அவ பாவம், அவ தாயில்லா பொண்ணு, அவளை விட்டுடு. என்ன ராஜரத்னம், பாசத்துல அப்படியே உருகுற? உன் பொண்ணு எப்ப தாயில்லா பொண்ணா ஆனான்னு நீ வேணா மறந்துருக்கலாம். ஆனா நான் அதை மறக்கல, மறக்கவும் மாட்டேன். பத்துமா?